அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவா இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோழ இளவரசன் கனவு. கனவின் குரலாக சங்கீதா. அத்தியாயங்கள் 2 மற்றும் 3. அத்தியாயம் 2. புலி பாய்ந்தது. ஆதித்தன் ஒரு மரத்தடியில் கட்டப்பட்டிருந்த குதிரைகளை வைத்த வெளிவாங்காமல் பார்த்து கொண்டிருந்த போது மீன் வெளியால் அந்த பல்லவ வீரனுடன் செல்வதையே விக்கியனன் பார்த்து கொண்டிருந்தான். அவள் நடந்து செல்லும் போது அவள் இடை நெளிவதையும் பின்தொடர்ந்து வரும் வீரனை அவள் திரும்பி பார்த்து பேசும்போது அவளது மேனியில் ஏற்படும் குலுங்களையும் சரிந்து விழும் சேலையை சரி செய்து கொண்டே தன் விழிகளை 4 புறமும் சுழலவிட்டு பார்வையாலேயே அனைவரையும் கவர்ந்து இழுத்து விடுவதையும் விக்கியனனும் வைத்து வெளி வாங்காது நோக்கியவாறு இருந்தான். திடீரென ஆதித்தன் திரும்பி அவனை பார்த்து, விக்கியண்ணா, அடுத்து ஆக வேண்டியதை சிந்திக்காமல் அவள் செல்வதையே பார்த்து பெருமூச்சு விடுவதால் என்ன பலன் என்று கேட்டதால் அவன் திடுக்கிடாமல் மிகவும் அமைதியாக திரும்பி, அவள் எங்கே செல்கிறாள் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். அவள் எங்கே சென்றால் நமக்கென்ன? அவள் சிற்பியின் மகள் என்பது உண்மையானால் அவளையும் அவள் தந்தையையும் தஞ்சைக்கு அழைத்து செல்ல திட்டமிடுவோம். அதுவும் இன்றே நடைபெறக்கூடிய காரியமன்று. நாம் உடனே திருத்தணிகை போயே ஆக வேண்டும். அதை நீ மறந்து விட்டாயா என்று குரலில் சற்று கடுமை நிலவ கேட்டான் ஆதித்தன். மெல்ல நகைத்தான் விக்கியண்ணன். இளவரசி, அவள் சிற்பியின் மகளாக மட்டும் இருப்பாள் என்று எனக்கு தோன்றவில்லை. பல்லவ ஆட்சியாளருக்கு மிகவும் நெருங்கிய முக்கியமானவளாக இருப்பாள் என தோன்றுகிறது என்றான். மீண்டும் அவள் செல்லும் திசையை நோக்கியவாறே. எப்படி தெரிந்து கொண்டாய் என்று ஆதித்தன் கேட்டான். அவள் நடந்து போகும் விதம், அவளை தொடர்ந்து செல்லும் வீரனின் பணிவு, அவள் திரும்பி திரும்பி ஏதோ சொல்லும் போது வீரன் கேட்டுக்கொள்ளும் முறை ஆகியவற்றிலிருந்து நான் அறிந்து கொண்டேன் என்றான். இந்த நாட்டில் அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்றால் அவளிடமே குதிரைகளை கேட்டு விடுவோமே. அவள் மனது வைத்தால் 2 என்ன 200 குதிரைகளை கூட தர முடியுமே என்றான் ஆதித்தன். இளவரசே, நம்மை அவள் சோழ நாட்டவர் என்று தெரிந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தங்களை சோழ இளவரசர் என்று தெரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சிறிது நேரம் நாம் அவளுடன் பேசினோம் என்றால் அவள் புரிந்து கொண்டு விடுவாள். அதனால் பின் விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். அவள் வருவதற்கு முன்பு நாம் இங்கிருந்து புறப்பட்டு போய்விட வேண்டும் என்று தன் கருத்தை தெரிவித்தான் விக்கியண்ணன். நடந்தே எவ்வளவு தூரம் செல்ல முடியும்? நடந்தா என்று சிரித்த விக்கியண்ணன். குதிரையில்தான் செல்ல வேண்டும் என்றான். குதிரையா? எங்கே இருக்கிறது என்று ஆதித்தன் கேட்டான். அதோ என்று மரத்தடியை சுட்டிக்காட்டினான் விக்கியண்ணன். அந்த குதிரைகள் இங்கே வரப்போகும் கோட்டை தலைவர்களுக்காக என்று மீன்வெளியால் சொன்னாலே என்று ஆதித்தன் கேட்டான். குதிரைகளையே நீங்கள் உற்று பார்த்து கொண்டிருந்ததிலிருந்தே நான் புரிந்து கொண்டு விட்டேன். நீங்கள் தான் கோட்ட தலைவர், நான் தங்களுடைய உதவியால். வாருங்கள், சத்திரத்திற்குள்ளே செல்லலாம் என்றான் விக்கியண்ணன். ஆதித்தனுக்கு அவனது திட்டம் முதலில் புரியவில்லை. என்றாலும் திறமையாக செயலாற்றக்கூடிய விக்கியண்ணன் ஏதோ ஒரு திட்டத்தை மனதில் கொண்டே சொல்கிறான் என புரிந்து கொண்டான். அவனுடன் சத்திரத்திற்குள் நுழைந்தான். சத்திரத்தின் அமைப்பு புதுவிதமாக இருந்தது. நுழைவாயில் திண்ணை, உள்ளே நுழைந்தவுடன் நடுவே முற்றம், சுற்றிலும் தாழ்வாரம், அதற்கு இருபுறமும் கூடம், பிறகு அடுத்த கட்டு, சிறு சிறு அறைகள், சமையல் நடக்கும் மடைப்பள்ளி, பிறகு பண்டகசாலை. சத்திரத்து கூடத்தில் ஒருவரையும் காணவில்லை. இரவில் அங்கே பலர் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது ஒருவரையும் காணவில்லை. ஆதித்தன் கூர்ந்து நோக்கினான். இன்னும் காலை வெளிச்சம் கூடத்திற்குள் நுழையாததால் இருண்டிருந்த அங்கே வாள்களும் வேல்களும் நிறையவே கிடந்தன. வீரர்களுக்கான உடைகளும் தலைப்பாகையும் கிடந்தன. சத்திரத்தில் இரவு தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அனைவருமே பல்லவ வீரர்கள் என்றான் விக்கியண்ணன்.
இப்போது அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள் என்று ஆதித்தன் யோசித்தான். விக்கியண்ணன் இப்படியும் அப்படியுமாக சற்று நேரம் பார்த்துவிட்டு சத்திரத்தின் பின்கட்டிற்கு சென்றான். சமையல் அறையிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. பெரிய அகல் விளக்கு ஒளியில் முதியவர் அங்கே சமையல் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். பாட்டா என்று அன்புடன் அழைத்தான் விக்கியண்ணன். முதியவர் திரும்பி பார்த்தார். மீன்வெளி எங்கே தாத்தா என்று மிகவும் அறிமுகமானவன் போல கேட்டான். அவனை உற்று நோக்கிய அவர், பாட்டி வீட்டிற்கு போயிருப்பாள், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சோறு கட்டி தருவதாக கூறியிருந்தாள் என்றான் விக்கியண்ணன். ஓ, சோழ நாட்டு பயணிகளா என்று கேட்ட அவர், ஒரு வாழை இலையை தோட்டத்தில் இருந்து நறுக்கி வாருங்கள், தயிர் சோறு கலந்து தருகிறேன் என்றார். வாழை இலைக்கு நான் எங்கே போவேன்? விக்கியண்ணன் முதியவரிடம் மிக நெருங்கி பழகியவன் போல கேட்டான். குளக்கடை கோடியில் குளம் ஒன்று இருக்கிறது, அங்கே குளித்துவிட்டு அப்படியே வாழை மரத்தில் இருந்து இலையை கொண்டு வா என்று கூறிவிட்டு அண்டாவில் கொதிக்கும் குழம்பை அகப்பையில் கிளறிவிட்டார். குழம்பின் மனம் நாசைக்குள் புகுந்து மயக்கியது. கிணற்றடியில் குளிக்க கூடாதா? கூடாது. கிணற்றடியை சேராக்கி விடாதீர்கள். வீரர்களையே குளிக்க கூடாது என்று மீன்வெளி கண்டிப்பாக கூறியிருக்கும் போது உங்களுக்கு மட்டும் தனி சலுகையா என்ன என்று கூறிவிட்டு அவர் தனது வேலையை தொடரலானார். சுற்றுமுற்றும் பார்த்தான் விக்கியண்ணன். முன்கூடத்திற்கு ஒரே தாவில் ஓடி வந்தான். இளவரசி, இங்கு தங்கி இருக்கும் பல்லவ வீரர்கள் குளிக்கப் போயிருக்கிறார்கள். அதற்குள் நம் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பரபரப்புடன் கூறினான். எனது திட்டத்தை பற்றி உனக்கு எப்படி தெரியும் விக்கியண்ணா என்று இதழ்களில் வெள்ளிய முறுவல் துணியை கேட்டான் ஆதித்தன். நீங்கள் கூடத்தில் நின்று நோட்டம் விடுவதை கண்டவுடனேயே நான் புரிந்து கொண்டு விட்டேன். அவனது அறிவுத் திறமையை கண்டு மனதிற்குள்ளேயே மெச்சிக்கொண்டு ஆதித்தன், இந்த சத்திரத்து அறைகளுக்குள்ளும் நுழைந்து பார்த்து விட்டேன் என்றான். நிறைய பருப்பு, உளுந்து, அரிசி மூட்டைகள் இருக்கும் என்று சிரித்தவாறு கேட்டான் விக்கியண்ணன். இல்லை இல்லை, ஈட்டிகளும் வேல்களும் குவித்து வைத்திருக்கிறார்கள் என்றான் ஆதித்தன். இருளில் பளபளத்தனவோ அவை? இல்லை, முனை மழுங்கியவைதான். கொள்ளரிடம் கொடுக்க கொண்டு வந்திருக்கிறார்கள் போல. இந்த ஊரில் உலைக்களம் இருக்க வேண்டும். அதை காண்பதற்காகத்தான் மீன்வெளியால் சென்றிருக்கிறாள் என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வாறாக அவர்கள் பேசிக்கொண்டே கூடத்தில் கிடந்த வீரர்களின் அங்கிகளை புரட்டி பார்த்தார்கள், தள்ளி பார்த்தார்கள், உதறி பார்த்தார்கள். தலைப்பாகைகள் 4-5 இருந்தன. அவற்றுள் தங்கள் தலைக்கு பொருந்தபடியான 2 எடுத்து அணிந்து கொண்டு திரும்பும் போது ஒரு சிறிய மரப்பிழையை கண்டார்கள். அது அரசாங்கத்தில் முக்கியமானவர்கள் தங்கள் கைவசம் வைத்திருக்கும் பெட்டி. சித்திர வேலைப்பாடுகளுடன் திகழ்ந்தது. அதை ஆதித்தன் திறந்தான். சொல்லி வைத்தது போல 2 விடையல் விடுகு அடையாள சின்னங்கள் இருந்தன. கையில் எடுத்துக்கொண்ட ஆதித்தன், விக்கியண்ணா, நாம் இங்கிருந்து உடனே புறப்பட்டாக வேண்டும். குதிரைக்காரனிடம் சென்று இப்போது அதிகாரத்துடன் குதிரையை கேட்கலாம். வா, நொடி நேரம் கூட தாமதிக்க கூடாது. கூர்மையான வாட்களாக உடன் எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று கூறி விக்கியண்ணனின் கையை பிடித்து தரதரவென இழுத்துக்கொண்டு சத்திரத்தின் வெளியே வந்தான். வாயில் படியில் நின்றவாறு வீதியின் இருபுறமும் பார்த்துவிட்டு மரத்தடியில் குதிரைகள் இருக்கும் இடம் நோக்கி இருவரும் விரைந்தனர். அவர்கள் தலை முண்டாசு விடையில் விடுகு சின்னம் பளபளத்தது. விரைந்து வரும் இவர்கள் இருவரையும் பார்த்து குதிரைக்காரன் பரபரப்புடன் எழுந்து மாறி நிமிர்த்து நின்றான். குதிரைகளும் சேனம் போட்டு ஆயத்தமாக இருந்தன. ஏய், குதிரைக்கு கொள்ளும் புல்லும் போட்டு விட்டாயா என்று விக்கியண்ணன் அதிகாரம் நிறைந்த குரலில் கேட்டான். எல்லாம் ஆச்சுங்க, நீங்க வருவீங்கன்னு சித்தமா அப்பவே எல்லாம் வச்சுட்டேனுங்க என்றான் குதிரைக்காரன். விக்கியண்ணன் ஆதித்தனை நோக்கி கண்களை சிமிட்டினான். சிறிது நேரத்திற்கு முன்பு கேட்டோம், குதிரைகள் கோட்டத்து அதிகாரிகளுக்காக இருக்கின்றன என்று கூறினான். இப்போது மிகவும் பணிவான குரலில் பேசுகின்றானே. எல்லாம் பல்லவர்களின் அடையாள சின்னம் செய்யும் வேலை போல் இருக்கிறது என்று எண்ணிய விக்கியண்ணன் குதிரையின் அருகே சென்று அதை தட்டி கொடுத்தான். குதிரைகளுடன் பேசும் பாஷை அவனுக்கு தெரியும். குதிரை மெல்ல உடலை சிலிர்த்துக் கொண்டு தலையை அசைத்தது. கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டவுடன்
விக்கி அண்ணனும் ஆதித்தனும் குதிரை மீது அமர்ந்தனர். குதிரை உடனே பறந்தது. மீன் வெளியால் சத்திரத்திற்கு திரும்பி வந்தபோது சத்திரத்து வாயிலில் பல்லவ வீரர்கள் கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருந்தனர். குளத்தில் நீராடிவிட்டு வாழை இலையுடன் அங்கே வந்து காலை ஆகாரத்தை ஒரு பிடி பிடித்தனர். பிறகு அங்கிருந்து புறப்படுவதற்கு உடை அணிய கூடத்திற்கு வந்தபோது எல்லாம் தாறுமாறாக கிடப்பதை கண்டனர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாரோ மூன்றாவது மனிதர் உள்ளே நுழைந்திருப்பதாக அவர்கள் முடிவும் செய்து கொண்டனர். விடையில் விடுகு இருந்த அடையாள முத்திரையை காணவில்லை என்றவுடன் அவர்கள் அனைவருக்குமே ஒருவித அச்சம் பிறந்தது. அப்போதுதான் விண்வெளி அங்கே வந்தாள். அவளது பார்வை குதிரைகள் இருக்கும் இடம் சென்றது. அங்கே குதிரைகளும் இல்லை. குதிரைக்காரனை அழைத்தாள். அவன் கூறியதிலிருந்து சத்திரத்தில் தங்கிய சோழ நாட்டவர்கள்தாம் சத்திரத்தில் நடந்த அனைத்து குழப்பத்திற்கும் காரணம் என்று அறிந்தாள். மெல்ல சிரித்துக் கொண்டாள். அந்த இருவருக்கும் பகல் சொற்றை கட்டி கொடுத்து திருத்தணிகைக்கு கால்நடையாக நடக்க வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இருந்தது. திருக்காலத்தி கோவில் நாட்டியமாடிக் கொண்டிருந்த தனது சகோதரியை சோழ நாட்டிற்கு வருமாறு அழைத்து ஆசை காட்டி அவளுடைய அமைதியான வாழ்க்கையை குலைத்து விட்டதாக அவளுக்கு அவர்கள் மேல் கோபம் இருந்தது. சாதாரண சோழ நாட்டு பிரஜை அளித்ததற்கே சகோதரி அங்கிருந்து புறப்பட்டு வந்துவிட்டாளே என்று வருத்தம். மீன்வெளிக்கு சிறிது சந்தேகம் இருந்தது. அவர்கள் இருவரும் சோழ நாட்டு அரசை சேர்ந்த முக்கியமானவர்களாக ஒருவேளை இருக்கலாமோ என்ற எண்ணமும் ஏற்பட்டது. சோழ நாட்டவர்கள் பல்லவ நாட்டிற்கு விரோதிகள் அல்லர். ஆனால் சில நாட்களாக நிலைமை மாறி இருந்தது. பல்லவ நாட்டின் கோட்ட தலைவர்களும் அதிகாரிகளும் கூடி பேசிக் கொண்டிருந்தனர். தங்க நாட்டில் இருந்து பல்லவ நாட்டிற்கு படையெடுப்பு அபாயம் இருப்பதாகவும் பேசிக் கொண்டனர். அதனால் முன்னெச்சரிக்கையாக படைகளை திரட்டவும் திட்டமிட்டுக் கொண்டிருந்தனர். மீன்வெளியால் சிற்பி சிவநாதனின் மகள் அந்த கிராமத்து குள்ளரிடம் சிற்றுளி தயாரித்து கூர்மையாக்கி பெற்றுக்கொள்ள வந்திருந்தாள். பல்லவ நாட்டு கோட்ட தலைவர்கள் அதிகாரிகள் அனைவரையுமே அவள் நன்கு அறிவாள். சிற்பி சிவநாதனின் கலைத்திறமையை புகழாதவர்களே இல்லை எனலாம். பல்லவ சக்கரவர்த்தி அபராஜிதவர்மன். அவனுக்கு சிற்பியிடம் தனி மதிப்பு மரியாதை உண்டு. திருவேங்கடத்திலிருந்து திருத்தணிக்கு செல்லும் காட்டு வழியில் அந்த கிராமம் ஒன்றுதான் வழிப்போக்கர்கள் தங்கி இளைப்பாரி செல்வதற்கு ஏற்ற இடமாக இருந்தது. அருகே உள்ள குன்றுகளும் சிறு சிறு பாறைகளும் சிற்ப கோயில்களை படிக்க ஏற்றவையாக இருந்தன. அடிக்கடி அபராஜிதவர்மன் அங்கே வருவார். அதனால் அந்த கிராமத்திற்கு மென்மேலும் சிறப்பு ஏற்பட்டிருந்தது. மீன்வெளியால் தன் தந்தையுடன் வருவாள். அபராஜிதவர்மனுடன் சம்மதியாக உரையாடும் துணிவு பெற்றிருந்த அவளிடம் மற்றவர்களுக்கு மதிப்பு அதிகம் ஏற்பட்டதில் வியப்பில்லை. சோழ நாட்டு வழிப்போக்கர்கள் அங்கே வருவார்கள் என்பதை முன்பே எதிர்பார்த்திருந்த மீன்வெளி அவர்களுடன் பேச்சு கொடுத்து அவர்களது உண்மை நிலையை அறிய வேண்டும் என எண்ணி இருந்தாள். உலைக்கூடத்திற்கு சென்று வருவதற்குள் இப்படி நேர்ந்துவிட்டதே என்று அவள் கவலை உற்றாள். குதிரைகள் யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன என்று உனக்கு தெரியாதா என்று மீன்விழி குரலில் அதிகாரம் பிரதிபலிக்க கேட்டாள். யாரோ முக்கிய அதிகாரிகளுக்கு என்றுதான் சொன்னார்கள். நடுங்கியவாறே கூறினான் குதிரைக்காரன். அப்படியென்றால் புதிதாக வந்த அவர்கள் குதிரைகளை எடுத்துச் செல்ல எப்படி அனுமதித்தாய் என்று கோபமாக கேட்டாள் மீன்விழி. அருகில் இருந்த வீரர்கள் மீன்விழி பேசுவதையே பார்த்து கொண்டு நின்றனர். அவர்கள் தலைப்பாகையில் அடையாள சின்னம் இருந்தது. நான் எப்படியம்மா மறுக்க முடியும் என்று அவன் கூறியது நியாயமாகத்தான் பட்டது. வீரர்களின் தலைவன் அதிர்ச்சி அடைந்தார் அதை கேட்டு. யாரோ எதிரி நாட்டு ஒற்றர்களின் செய்கைதான் இது. நாம் ஏமாந்து விட்டோம். அதிக தொலைவு அவர்கள் சென்றிருக்க முடியாது. உடனே பின்தொடர்ந்து சென்று பிடித்து வாருங்கள் என்று கர்ஜித்தான். இப்படி கவனக்குறைவாக இருக்கும் நமது படை வீரர்கள் மாற்றார் படையெடுப்பு காலத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்று மீன்விழி மெல்ல நகைத்தவாறு கூறியது தலைவனுக்கு தன்னை குத்தி காட்டுவதைப் போல இருந்தது. வீரர்களோ குதிரை மீது ஏறி புயலென சீறி பாய்ந்து பின்தொடர்ந்தனர். அத்தியாயம் 3. கானகத்தில் ஒரு தேவதை. குதிரையை மீது ஏறி அமர்ந்து விரைந்து வந்த ஆதித்தனும் விக்கியண்ணனும் பாதைகள் இரண்டாக பிரியும் ஓர் இடம் வரை சென்று வேகத்தை குறைத்துக் கொண்டு சற்று நின்றனர். ஒரு பாதை குன்றை ஒட்டி சென்றது. மற்றொன்று இரு குன்றுகளுக்கு நடுவே உள்ள வழியே சென்றது. இதில் திருத்தணிக்கு எந்த பாதை என தெரியவில்லையே என்றான் விக்கியண்ணன். திருத்தணிகை மலையும் கோவிலும் தெரிகின்றனவா என்று பார்
என்று ஆதித்தன் நெற்றி வியர்வையை துடைத்தவாறு குதிரையிலிருந்து இறங்கினான். இந்த பாறை மீது ஏறி பார்த்தால் ஒரு வேலை தெரியலாம் என்றான் விக்கியண்ணன். எளிதாக ஏறுவதற்கு வசதியாக இருந்த பாறை மீது மலமளவென ஏறினான். மறுக்கணமே, இளவரசை, இளவரசை என்று கூவினான். என்ன, மழை தெரிகிறதா என்று ஆதித்தன் குரல் கொடுத்தான். விக்கியண்ணன் மிக வேகமாக இறங்கி வந்து, குதிரைகள் மீது நம்மை பின்தொடர்ந்து பல்லவ வீரர்கள் வருகிறார்கள் என்றான் பரபரப்புடன். நம்மை ஏன் அவர்கள் பின்தொடரப் போகிறார்கள் என்றான் அலட்சியமாக ஆதித்தன். நாம் சத்திரத்து குதிரைகளை அபகரித்து வந்துவிட்டோம், பல்லவ லட்சணைகளையும் எடுத்து வந்துவிட்டோம். நம்மை தேடி வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் உடனே வருவார்கள் என்று எண்ணவில்லை என்றான் விக்கியண்ணன். நமக்கு உரிமையான தொண்டை மண்டலத்தையே 100 வருடங்களாக அவர்கள் அபகரித்து அனுபவித்து வரும்போது ஒரு குதிரையையும் லட்சணையும் கொண்டு வந்து விட்டது பெரிய தவறோ என்று மிகவும் சாதாரணமாக கூறினான் ஆதித்தன். விக்கியண்ணனோ பரபரப்புடன், இளவரசை, ஆராய்ச்சி செய்ய வேண்டிய சமயமா இது? அவர்களிடம் அகப்பட்டுக் கொள்வதால் நமது திட்டங்கள் குலைந்து போகாதா என்றான். நகைத்தான் ஆதித்தன். பாண்டிய வீரர்கள் நடுவே நாம் ஒரு சமயம் சிக்கிக் கொண்டதை மறந்து விட்டாயா விக்கியண்ணா? நமது கைவாள் எப்படி சுழன்றன என்பது மறந்து விட்டதா என்று ஆதித்தன் உறுதியுடன் கூறினான். ஆக, நான் மறப்பேனா தங்கள் வீரத்தை? ஆனால் அது போர்க்களம். இங்கே தங்களை சோழ இளவரசர் என்பதை ஒருவரும் அறிய மாட்டார்கள். இந்த வீரர்களிடம் நாம் சிக்கிக் கொள்வதால் பல்லவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாகி விடுவார்கள். நமது திட்டத்திற்கு எடுத்த உடனேயே தோல்வி ஏற்பட்டு விடலாம். தங்கள் கனவு என்னாவது என்று படபடப்புடன் பேசிய விக்கியண்ணன், இப்படியே இந்த சரிவில் இறங்கி மறைந்து கொள்வோம், பிறகு மற்றவற்றை யோசிப்போம் என்று குதிரைகளையும் சேர்த்து இழுத்துக்கொண்டு பாறை மறைவிற்கு சென்றான். ஆதித்தனும் அவனை தொடர்ந்தான். அவர்கள் மறைந்து கொண்ட மறுகணம் பல்லவ வீரர்கள் குதிரை மீது ஏறி அந்த பக்கம் பாய்ந்து வந்தார்கள். பார்த்தீர்களா, அவர்கள் செல்லும் வேகத்தை பார்த்தால் மிகவும் ஆக்ரோஷத்துடன் செல்கிறார்கள் என்பது தெரிகிறது. அவர்களிடம் மட்டும் சிக்கிக் கொண்டால் என்று விக்கியண்ணன் மெல்லிய குரலில் கூறவும் ஆதித்தன் அவன் தோள்களை தட்டி, சமயத்தில் உனக்கு பயமும் வந்து சேர்ந்து விடுகிறது என்றான். இதற்கு பெயர் பயமா? திருப்பெரும்பியம் போர்க்களத்தில் தன்னந்தனியனாக பாண்டியர் படைகளின் நடுவே சிக்கிக் கொண்ட போதே நான் பயப்படவே இல்லையே. நாம் சூழ்நிலையை கவனிக்க வேண்டும் என்றான் விக்கியண்ணன். அழகான சூழ்நிலை. 4 பக்கமும் மலை, அடர்ந்த மரங்கள், எங்காவது அருவியும் இருக்கும் என்றான் ஆதித்தன் உதடுகளில் மெல்லிய நகை பூரிக்க. சமயத்தில் நீங்கள் நகைச்சுவையுடன் பேசுகிறீர்கள் என்று விக்கியண்ணனும் கூறி நகைத்த போது ஆதித்தனும் இணைந்து சிரித்தான். அந்த சிரிப்பின் ஒளி அங்கு எதிரொலித்தது. சிறிய அணில் ஒன்று அவர்களை பார்த்துவிட்டு குடுகுடுவென ஓடியது. இப்போது நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டான் விக்கியண்ணன். திட்டப்படி நாம் திருத்தணிகை நோக்கி செல்லலாம் என்றான் ஆதித்தன். ஒரு கணம் யோசித்தான் விக்கியண்ணன். வேண்டாம், சிறிது தூரம் சென்று அவர்கள் நம்மை காணாமல் திரும்பி விடுவார்கள். அதனால் மீண்டும் சத்திரத்திற்கே போய்விடுவோம் என்றான். ஆதித்தனுக்கு கோபம் வந்தால் உடனே பேச மாட்டான். சிறிது நேரம் மௌனம் சாதிப்பான். மூக்கு நுனி மட்டும் துடிப்பது போல இருக்கும். பிறகுதான் வார்த்தைகள் சீறி வரும். சத்திரத்திற்கு சென்றால் மட்டும் உன்னை தாம்பூலம் கொடுத்து வரவேற்பார்களா என்றான் ஆதித்தன். ஆமாம், மீன்வெளியால் மிகவும் நல்லவள் என்றான் விக்கியண்ணன். அவளுடைய விழிவலையில் சிக்கி விட்டாயா? அவள் சாதாரண பெண்ணலல் என்று நீதானே சொன்னாய். பல்லவ நாட்டிலே மிக செல்வாக்கு பெற்றவளாக அவள் இருப்பாள் என்றாய். ஆதித்தரின் சீற்றம் தனியவில்லை. அதனால் தான் சொல்கிறேன், அவளை நாம் வசியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவளால் பல காரியங்கள் நமக்கு ஆக முடியும் என்று தீர்மானமாக கூறினான் விக்கியண்ணன். அவள் நம்மை வசியப்படுத்திவிட்டால்? விக்கியண்ணன் சிரித்தவாறு, நம்மில் யாரேனும் ஒருவரைத்தான் வசியப்படுத்த முயல்வாள். இப்பொழுதே முடிவு செய்து கொள்வோம். யார் மீது அவள் பார்வை விழுகிறதோ அவர்கள் எப்படி நடந்து கொள்வது என்பதை திட்டப்படுத்திக் கொள்வோம் என்றான். ஆதித்தன் மௌனமாக இருந்தான். விக்கியண்ணன் ஏதோ வேடிக்கையாக பேசுகிறான் என்று எண்ணினான்.
நாம் மீண்டும் சத்திரத்திற்கு திரும்பி வந்துவிட்டதை அறிந்தால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் என்றான் விக்கியண்ணன். அவள் ஏன் மகிழ வேண்டும்? அவ்வளவு எளிதில் மயங்கி மகிழக்கூடியவளாக எனக்கு தோன்றவில்லை. அவள் சிற்பியின் மகள் என்றான் ஆதித்தன் கடுமையாக. இருக்கலாம். அந்த தகுதியை வைத்துக்கொண்டு பல்லவ நாட்டிலே பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கிறாள் அவள். உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் நாம் பல்லவ நாட்டின் முழு விவரமும் தெரிந்து கொள்ளவில்லை. பல்லவ நாட்டில் நுழைந்த உடனேயே ஏற்பட்ட முதல் அனுபவமே குதிரை மீது ஏறி தப்பிவிடுமாறு நேர்ந்துவிட்டது. லட்சுமியை எடுத்துக்கொண்டு ஓடாமல் நாம் இருந்திருக்க வேண்டும். நாம் என்ன கோழைகளா ஓடுவதற்கு? எதிர்த்து நிற்போம் என்றேன். நீ அதற்கு சம்மதிக்கவில்லை. வீரத்தை புலப்படுத்துவதற்கு மாறாக தந்திரத்தை கையாள சொல்கிறாய். எனக்கென்னவோ உன் யோசனை சரியாக படவில்லை. தோல் வலிமையும் வால் பலமும் இருக்கும்போது தந்திரத்தை பயன்படுத்த ஏன் எண்ணுகிறாய்? ஆதித்தன் இப்போதும் கோபத்துடன் கேட்டான். தாங்கள் மாவீரர் என்பதில் சந்தேகம் ஏது? தங்களுடைய புஜபலத்தையும் திருமால் கை சக்கராயுதம் போல தங்கள் கைவாள் போர்க்களத்தை சுழலும் அதிசயத்தையும் நான் கண்டவனாயிற்றே. ஆனால் நம் மாறுவேடத்தில் ஏன் பல்லவ நாட்டிற்குள் வந்தோம் என்று விக்கியண்ணன் கேட்டு சற்று நிறுத்தினான். நாம் ஒன்றும் இங்கு மாறுவேடத்தில் வரவில்லையே. சிவனடியாராகவோ இமயமலை சன்னியாசியாகவோ காவியுடை அணிந்து வரவில்லையே என்று குறுக்கிட்டான் ஆதித்தன். மாறுவேடம் என்றால் தாடி மீசை சடைமுடி அணிந்தாக வேண்டுமா? இளவரசர்களுக்கான பட்டாடை எங்கே? தலையில் இளவரசு பகுடம் எங்கே? புலி லட்சணை எங்கே? மார்பிலே முத்துமாலை எங்கே? கள்ளல் எங்கே? காது குண்டலம் எங்கே? அரசு விருதுகள் எங்கே? தாங்கள் வரப்போவதாக செய்தி அறிந்திருந்தால் அபராஜிதன் ஓடோடி வந்திருக்க மாட்டானா? குடும்பத்துடன் வந்து வரவேற்றிருப்பானே. அப்படி செய்யாமல் நாம் புறப்பட்டோம். பல்லவ மன்னன் அறிந்து கொள்ளக்கூடாது என்று சாதாரண பிரஜை போல உடை அணிந்தோம். பட்டாடைகளை தவிர்த்தோம். பருத்தி ஆடைகளை உடுத்தினோம். ஏன் அவ்வாறு செய்தோம் என்று விக்கியண்ணன் கேட்டபோது ஆதித்தன், இதென்ன கேள்வி? பல்லவ நாட்டின் முன்னேற்றம் அறிய ஆசைப்பட்டேன். அவர்கள் படைபலத்தை அறிய ஆர்வம் கொண்டேன். எனது கனவை நனவாக்கும் முயற்சியின் முதல் படி பல்லவ நாட்டில் காஞ்சியையும் மாமல்லபுரத்தையும் காண்பது என்று கூறினான். காஞ்சியையும் மாமல்லபுரத்தையும் காண வேண்டும் என்ற தங்களது ஆசையை தெரிந்து கொண்டு தூது அனுப்பியிருந்தால் அபராஜிதன் ராஜ மரியாதையுடன் தானும் உடன் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டி இருப்பானே என்று குறுக்கு கேள்வி கேட்டான் விக்கியண்ணன். செய்திருப்பான். ஒரு சிற்றரசனுக்கு உள்ள மரியாதைதான் கிடைத்திருக்கும். நீ நினைப்பது போல அபராஜிதன் நாட்டின் எல்லைக்கு வந்திருக்க மாட்டான். சோழ நாட்டின் மீது அவனுக்கு மதிப்பு உண்டு. ஆனால் அது மரியாதை அன்று. சோழநாடு இன்னும் பல்லவர்களுக்கு அடங்கிய நாடு என்பதை மறந்து விடாதே என்றான் ஆதித்தன். நான் ஒன்றும் அப்படி நினைக்கவில்லை. கொள்ளிடக்கரை வரையில் நாம் ஆளும் உரிமையை அளித்து விட்டானே அபராஜிதன். மேலும் உறையூரும் திருக்குடந்தையும் பழையாறையும் தங்களிடம், ஆரூரும் நாகையும் சீர்காழியும் தங்களிடம். பல்லவன் தங்கள் வலிமையை உணர்ந்து விட்டான் என்று ஆதித்தனை புகழ்ந்தான் விக்கியண்ணன். தில்லை சிற்றம்பலம் இன்னும் பல்லவர்களிடம்தான் உண்டு. மலையமானம் காடவர் கோணம் பல்லவர்களுக்கு திரைப்பணம் அனுப்புகிறார்கள் என்று ஆதித்தன் கூறும்போது அவனது குரலில் சற்று சோர்வு புலப்பட்டது. விக்கியண்ணன் மௌனமாக இருந்தான். ஆதித்தனின் உள்ளத்தை அவன் நன்றாக அறிவான். என்றாலும் பல்லவ நாட்டின் முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்க இவ்வாறு சாதாரண மக்கள் போல் வருவானேன் என்பதுதான் அவனுக்கு இன்னும் புரியவில்லை. ஆதித்தன் அழைத்ததும் உடன் புறப்பட்டு விட்டான். இளவரசே, என்ன இருந்தாலும் தங்கள் செய்கை மிக துணி உடையது. இங்கே தப்பிவிட்டாலும் திருத்தணிகையில் தெரிந்து கொண்டு விட மாட்டார்களா? காஞ்சியில் புரிந்து கொண்டு விட மாட்டார்களா? மாமல்லபுரம் சென்றால் மட்டும் நம்மை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டார்களா என்று கேட்டான் விக்கியண்ணன். நாம் இங்கே சத்திரத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன் என்றான் ஆதித்தன். ஆமாம், குதிரையை கொண்டு வந்திருக்க கூடாது. சிற்பியின் மகளுடன் மேலும் நெருங்கி பழகி இருக்க வேண்டும் என்றான் விக்கியண்ணன். ஆஹா என்று சற்றே வாய்விட்டு சிரித்து விட்டான் ஆதித்தன். உன் நெஞ்சிலிருந்து சிற்பி மகள் இன்னும் மாறவில்லை என்று தெரிகிறது. அதனால் தான் சத்திரத்திற்கே திரும்ப விரும்புகிறாய். ஆனால் நான் சம்மதிக்க மாட்டேன். நான் ஒரு யோசனை சொல்கிறேன் என்றான் ஆதித்தன்.
சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் திருத்தணிகை நோக்கி செல்வது என்ற யோசனை மட்டும் வேண்டாம் என்றான். திரும்பிச் செல்லும் யோசனை மட்டும் மிக நல்லதோ? சரி சரி, நாம் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த குதிரை வீரர்கள் திரும்பி விடுவார்கள் என்றான் விக்கியண்ணன். அதெப்படி சொல்கிறாய்? நீங்கள் சொல்ல விரும்பிய யோசனைதான் என்ன? நாம் மீண்டும் பாறை மீது ஏறி பார்ப்போம், அவர்கள் வருகிறார்களா என்று. உடனே விக்கியண்ணனும் ஆதித்தனும் மலமளவென பாறை மீது ஏறினார்கள். மலை ஏறி பழக்கமில்லாத ஆதித்தனுக்கு அது சிறிது கடினமாகவே இருந்தது. விக்கியண்ணன் தனது கரத்தை நீட்டி அவனுக்கு உதவ நேர்ந்தது. இளவரசி, அதோ பாருங்கள் என்று சுட்டி காட்டினான். மலைச்சரிவில் வளைந்து நெளிந்து சென்ற பாதை பாம்பு போல நீண்டு நெளிந்து கொண்டே போனது. தொலை தூரம் தெரிந்தது. தொலைவிலே சிறு புள்ளிகள் நகர்ந்து வருவது போல குதிரை வீரர்கள் வந்து கொண்டிருந்தனர். பார்த்தீர்களா? நாம் இதே பாதையில் தொடர்ந்து சென்றிருந்தால் எதிரே வரும் அவர்களிடம் நாம் சிக்கி இருப்போம் என்றான் விக்கியண்ணன். திரும்பவும் இதே பாதையில் சத்திரத்தை நோக்கி சென்றிருந்தாலும் அவர்கள் நம்மை தொடர்ந்துதான் வந்திருப்பார்கள். அப்போது பிடித்திருக்க மாட்டார்களா? சரி, இப்போது என்ன செய்யலாம்? உடனே கீழே இறங்கலாம். நாம் உச்சியில் இருப்பதை அவர்கள் பார்த்து விட்டால் தொல்லைதான் என்று கூறிய ஆதித்தன் கீழே இறங்க முற்பட்டான். இளவரசி, இறங்கும் போதுதான் மிகுந்த கவனம் தேவை. ஜாக்கிரதை, நான் முதலில் இறங்குகிறேன். மலைகள் நிறைந்த நாட்டை ஆளும் உனக்கு மலை ஏறி இறங்கி பழக்கம். சோழ நாட்டில் மலைக்கு நான் எங்கே போவேன்? இந்த மலை உங்கள் மலை, திருவேங்கடம் உங்கள் மலை, காலத்தி உங்கள் மலை, கடிகாசலம் உங்கள் மலை, திருக்கழுக்குன்றம் கூட உங்கள் மலை என்றான் விக்கியண்ணன். ஆமாம், பல்லவ நாட்டு குன்றங்கள் யாவும் ஒரு காலத்தில் சோழர்களது மலைகள்தான். அவை என்று சோழ நாட்டிற்கு உரியவை ஆகப் போகின்றனவோ? நான் தினமும் கனவு காண்கிறேன். கனவு நனவாகுமா விக்கியண்ணா என்று ஆதித்தன் கீழே இறங்கியவாறே கேட்டான். உங்கள் கனவை நனவாக்காமல் நான் கங்க நாட்டிற்கு திரும்ப மாட்டேன் என்றான் விக்கியண்ணன். மிகவும் வேகமாக அவர்கள் பாறையில் இருந்து இறங்கி குதிரைகள் நின்ற இடத்திற்கு வந்தார்கள். அங்கே குதிரைகளை காணவில்லை. குதிரைகளை நம் மரத்தில் கட்டவில்லையா விக்கியண்ணா என்று ஆதித்தன் கேட்டான். இங்கும் அங்குமாக அலைந்தான் விக்கியண்ணன். பிறகு குதிரைகள் ஓடிவிட்டன. இது என்ன புதிய சங்கடம் என்று கவலையுடன் கேட்டான். இங்கேயே நின்று விவாதிக்க நேரமில்லை என்ற ஆதித்தன் சுற்றும் முற்றும் பார்த்தான். திடீரென எதையோ கண்டவன் போல, விக்கியண்ணா, இதோ பார், இங்கே ஒற்றையடி பாதை. இந்த வழி எங்காவது சென்றுதான் ஆக வேண்டும். இதன் வழியே செல்வோம். ஏதாவது சுனை இருக்கலாம். அமைதியாக நீராடிவிட்டு திரும்பி வருவோம். அதற்குள் அவர்களும் போயிருப்பார்கள். நாம் நிம்மதியாக திருத்தணிகை நோக்கி செல்வோம் என்றான். அவர்கள் ஏதோ எதிர்பார்த்து நடந்து சென்றார்கள். விக்கியண்ணன் திடீரென நின்று உற்று கேட்டான். இளவரசே, கேளுங்கள், கேளுங்கள் என்று ஆச்சரியத்துடன் கூவினான். ஓசை சுருதி மீட்டுவது போல கேட்டது. அருவியின் ஓசை. அருவி ஒன்று மலை மீதிருந்து குதிக்கிறது என்று துள்ளினான் விக்கியண்ணன். சிறிது தூரம் நடந்து சென்று பெரும் பாறை ஒன்றின் மீது ஏறி இறங்கியவுடன் ஆதித்தனும் விக்கியண்ணனும் வாய் விட்டே வியப்பால் கூவி விட்டார்கள். சுழன்று சுழன்று ஓடிய அருவி நீர் சற்று ஒதுங்கி நின்ற இடத்தில் தேவதையோ என்று எண்ணம் வண்ணம் ஒரு எழில்மங்கை குளித்துக் கொண்டிருந்தாள். மீன் போல நீந்தினாள். ஒரு கணம் அவள் மின்னலென துள்ளி நீருக்குள் மூழ்கினாள். பிறகு பூத்த புது தாமரை போல நீரின் மேலே தோன்றினாள். விக்கியண்ணா, தேவதை யாராவது வானுலகில் இருந்து பூமிக்கு இறங்கி நீராடுகிறார்களா என்ன என்றான் ஆதித்தன். நான் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறிய விக்கியண்ணனும் தலைப்பகையையும் முடிவாளையும் கழற்றி கரையிலே வைத்துவிட்டு சுனையிலே தொப்பென்று குதித்தான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.